அண்ணன் வணக்கம். வணக்கம். சிவகாசி தொகுதியில அஇஅதிமுகவினுடைய வேட்பாளராக நீங்க போட்டியிடுறீங்க. ம். தொகுதியோட கள நிலவரம் எப்படி இருக்கிறது? களம் எங்களுக்கு பலமா இருக்கு. சிவகாசியை பொறுத்தமட்டில் இந்த ஆட்சியால் திமுகவுடைய ஆட்சியில் சிவகாசியுடைய பிரதான தொழிலான பட்டாசு தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது. பட்டாசு தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். பட்டாசு உற்பத்தியாளர்களும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அதை தாண்டி மிகப்பெரிய தொழில் அச்சு தொழில், தீப்பெட்டி தொழில். அந்த தொழிலும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக சிவகாசி பகுதி என்பது இந்த அரசுக்கு எதிராக இருக்கிறது. ஆகவே வெற்றி என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் வெற்றி. எனக்குத்தான் வெற்றி. இந்த மாவட்டமே வந்து பட்டாசு தொழிலில் 5,00,000 பேர் பட்டாசு தொழிலை நம்பித்தான் வேலை பார்க்குறாங்க. அவங்களுடைய அடி வயிற்றுல கையை வச்சு சேர்ந்த ஆட்சி திமுக ஆட்சி. அதனால வந்து மிகப்பெரிய ஏமாற்றத்தை இந்த தேர்தல் விருதுநகர் மாவட்டம் மக்கள் திமுக கொடுப்பார்கள். ஆட்சி மாற்றத்தை கொடுத்து அதிமுக ஆட்சியில் ஏற்றுவார்கள். எடப்பாடியை முதலமைச்சராக்குவார்கள். இதுதான் தற்போதைய கால நிலவரம். சிவகாசி தொகுதியில மக்கள் பிரச்சனைகளா என்னென்ன பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதை நீங்க எந்த மாதிரி தீர்க்கலாம் அப்படின்னு ஐடியா வச்சிருக்கீங்க? சிவகாசியுடைய மக்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னால் இப்போதைக்கு வந்து ஊர் நல்லா டெவலப் ஆயிடுச்சு. மாநகராட்சியாக அதிமுக ஆட்சியில் எடப்பாடி காலத்தில் மாநகராட்சியாக அறிவித்தோம். திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு மாநகராட்சி தேர்தல் நடத்தினாங்க. மாநகராட்சி தேர்தல் நடத்தி வரியை கூட்டினாங்க. எல்லா வீடுகளுக்கும் வீட்டு வரி 1000 ரூபா இருந்தது, 2000 3000 உயர்த்தி கூட்டினாங்க. ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க மின்சார கட்டணம் கூடிடுச்சு. ஆமா. சொத்து வரி கூடிடுச்சு. எல்லா ஒரு இடத்த வாங்க விற்க முடியாத அளவுக்கு பத்திரப்பதிவும் கூடிடுச்சு. இதனால அடித்தட்டு மக்கள் வந்து கடுமையான கஷ்டத்தில் இருக்காங்க. இதையெல்லாம் சரி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சீராய்வு ஒரு நடவடிக்கை எடுத்து வரிகள் எல்லாம் வந்து தேவையில்லாததெல்லாம் குறைத்து தேவைக்கு மக்களுடைய தேவைக்கு சரியான ஒரு வரியை போட வேண்டும். பட்டாசு தொழிலுடைய பாதிப்புகள் இன்றைக்கு வெளிப்படைத்தன்மையாக வந்து பத்திரிகை வாயிலாக உலகம் முழுக்க அறிஞ்ச செய்திதான். பேரியம் நைட்ரேட் இல்லாமல் வெடி தயாரிப்பு பண்ண வேண்டும் என்று ஒரு உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவை சொல்லி தமிழக அரசினுடைய அதிகாரிகள் ஒட்டுமொத்தமாக களமிறங்கி பட்டாசு தொழிலை நசுக்குகின்ற பணியை செய்கிறார்கள். இந்த உத்தரவுகள் எல்லாம் வந்து பேரியம் நைட்ரேட் சிறிதளவு பயன்படுத்தி கொள்ளலாம் என்றுதான் இருக்கிறத ஒழிய பயன்படுத்தவே கூடாது என்றெல்லாம் கிடையாது. அதெல்லாம் தடுக்கிறேன் சொல்லி ஒட்டுமொத்தமாக அந்த சைனா பட்டாசு வருவதற்கு வழிவகுக்கின்ற விதமாகத்தான் இந்தியாவில் உற்பத்தி ஆகின்ற பட்டாசுகளையே 90% உற்பத்தி செய்யப்படுகின்ற சிவகாசி பட்டாசு ஆலைகளை நசுக்குவது, பட்டாசு உரிமையாளர்கள் நசுக்குவது, பட்டாசு தொழிலாளிகளை நசுக்குவது. ஆக இதை சரி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். எங்களுடைய பிரதான நோக்கம் இதுதான். அதுபோக வந்து பாதாள சாக்கடை திட்டம். சிவகாசி மாநகராட்சிக்கு மக்கள் தொகை கூடிவிட்டது, வீடுகள் அதிகமாகிவிட்டது. ஆகவே வந்து சுகாதாரத்தை பேணி பாதுகாப்பதற்காக பாதாள சாக்கடை திட்டம். இப்போது இருக்கின்ற சிவகாசி திருத்தக நகராட்சிகளை ஒருங்கிணைந்த மாநகராட்சியாக இருக்கிறது. இந்த ஏப்ரலுக்கு பின்னாடி ஒரு 9 ஊராட்சிகள், அனுப்பகுளம் ஊராட்சி, பல்லவட்டி ஊராட்சி, நாரணாபுரம் ஊராட்சி, விஸ்வநத்தம் ஊராட்சி, ஆணையூர் ஊராட்சி, சித்தராஜபுரம் ஊராட்சி, தேவர்குளம் ஊராட்சி, செங்கலாச்சாவரம் ஊராட்சி, சாமிநத்தம் ஊராட்சி, இப்படி ஒரு 9 ஊராட்சிகள் வந்து மாநகராட்சியோட இணைகின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு மாநகராட்சியாக உருவாகிறது. இவைகளை இணைந்த மாநகராட்சியை வந்து பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வந்து ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு சீர் மிகுந்த சிவகாசி மாநகராக உருவாக்குவதற்கு மக்கள் விரும்புகிறார்கள். அதை எனது பிரதான கொள்கையாக திட்டமாக வைத்திருக்கின்றேன். எனது தேர்தல் வாக்குறுதியில் அதை சொல்லியிருக்கின்றேன். ஆக வந்து பட்டாசு தொழிலை பாதுகாப்பது, பட்டாசு தொழிலுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பது, பட்டாசு தொழிலை காரணம் காட்டி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு ஜிஎஸ்டி அதிகாரிகள் பட்டாசு இங்கிருந்து சிவகாசியிலிருந்து போகின்ற வேன்களையோ லாரிகளையோ மடக்கி அதை பறிமுதல் பண்ணுவது அல்லது அபதாரம் விதிப்பது அல்லது நம்பர் டூல பணம் கேட்பது, இது போன்ற நடவடிக்கையில் அதிகாரிகள் ஈடுபடுவதை தடுப்பது என்னுடைய நோக்கம். லஞ்ச லாவண்யத்தை ஒழிப்பது. கலெக்ஷன், கரப்ஷன் 3 வந்து பாத்தீங்கன்னா பிரதான கொள்கையாக வச்சு எங்கள் மாவட்டத்தில் தமிழ்நாடு ஜிஎஸ்டி அதிகாரிகள் அடக்குமுறையை கையாளுறாங்க. கேட்டால் மேலே பணம்னு சொல்றாங்க. அதனால பட்டாசு தொழில் இங்கிருந்து எந்த வண்டியும் போக முடியல. அவதாரம் கட்டாமல் அக்கௌண்ட்ல பணம் கொடுக்காம வெளியேற முடியல. உண்மையாகவே நியாயமா தொழில் பண்ணி ஜிஎஸ்டி வரி கட்டி தொழில் பண்றவங்களுக்கு இந்த இடைஞ்சல் நடக்குது. அதை சரி செய்வது, இது போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள், பெரிய பட்டாசு தொழில் போன்ற பிரச்சனைகளுக்குள்ள களங்கம், கற்பனையான பிரச்சனைகள், இதையெல்லாம் சரி பண்ணி தொழில் நிம்மதியாக செய்ய வேண்டும். தொழிலாளர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும். இந்திய அளவில் பட்டாசை கொண்டு செல்வதற்கு, ஏற்றுமதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுதான் எனது பிரதான நோக்கம். அதாவது இந்த பட்டாசு தொழிலில் வந்து நிறைய ஆபத்துக்கள் இருக்கிறது.
அப்படி ஆபத்துக்கள் இருக்கும்போது அந்த தொழிலாளர்களுக்கு பாதுகாப்புக்காக இந்த இன்சூரன்ஸு, அதுபோல வந்து அந்த காயம் பட்டால் அதுக்கான நிவாரணம், இந்த இந்த ஆஸ்பெக்ட்ல வந்து எடப்பாடியார் அவர்கள்ட்ட நீங்க என்ன வலியுறுத்த போறீங்க? இல்லை, இந்த மாதிரி பட்டாசு விபத்து நடக்காமல் இருப்பதற்காகத்தான் எடப்பாடியார் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது எடப்பாடி இடத்துல சொல்லி பட்டாசு பயிற்சி மையம் என்ற ஒரு மையத்தை கொண்டு வந்து அமைச்சோம். இங்கே ரிசர்வ்லைன் பகுதியில் ஒரு பட்டாசு பயிற்சி மையம் என்று வச்சு அதில் பயிற்சி எடுக்கக்கூடியவர்கள் தான் அந்த மருந்துகளை, பட்டாசு மருந்துகளை, வெடி மருந்துகளை கையாளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது அதிமுக ஆட்சியில் தொடர் அம்மாவுடைய காலத்தில் இருந்தது, எடப்பாடி காலத்தில் விரிவுபடுத்தப்பட்டது. தொடர்ந்து 10 வருஷம் பட்டாசு பயிற்சி மையம் இருந்தது. திமுக என்றைக்கு ஆட்சி வந்து அன்றிலிருந்து பட்டாசு பயிற்சி மையம் மூடப்பட்டு செயல்படவில்லை. துப்புரா செயல்பட முடியல. அது இன்னைக்கு கதவெல்லாம் உடைச்சு கிடைக்கின்ற நிலைமையில நீங்களே போய் பார்க்கலாம். அது ஒரு விபத்துகளுக்கு அது ஒரு காரணம். விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அவர்களை காப்பாற்றுவதற்கும் மருத்துவ வசதி செய்து கொடுப்பதற்காகவே அம்மா இருக்கிற காலத்தில் அங்கு எல்லா பட்டாசாலைகளுக்கும் தார் சாலைகள் போடப்பட்டது. அது எடப்பாடியார் காலத்தில் ஒரு வழிச்சாலை, இருவழிச்சாலையாக போடப்பட்டது பட்டாசு சாலைகள் எல்லாம். இது பட்டாசு தொழிலாளர்களை பாதுகாப்பதற்காக அம்மாவும் எடப்பாடியார் எடுத்த நடவடிக்கை. இன்றைக்கு அதெல்லாம் பராமரிப்பு இல்லாமல் இருக்கின்றன. 5 ஆண்டு காலத்தில் அந்த சாலைகள் எல்லாம் சரி செய்யப்படவில்லை. அதையெல்லாம் சரி செய்து விபத்துகள் இல்லாத ஒரு தொழிலாக பட்டாசு தொழிலை செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பதற்காக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு எடப்பாடி இடத்தில் சொல்லி வலியுறுத்தி அந்த சாலைகள் எல்லாம் போடுவதற்கு ஏற்பாடு செய்து, பட்டாசு சாலைகளுக்குள்ள சாலைகள் எல்லாம் போடுவதற்கு ஏற்பாடு செய்து, இந்த பட்டாசு பயிற்சி மையத்தையும் விரிவுபடுத்தி அதை சரிபடுத்தி செம்மைப்படுத்தி தூய்மைப்படுத்தி அதை உரிய முறையில் நடவடிக்கை கொண்டு வந்து அங்கே பயிற்சி எடுத்தவர்கள் பட்டாசு ஆலைகளில் பணிபுரியக்கூடிய அளவுக்கு அந்த மருந்தை கையாளக்கூடிய போர்மேன் என்று சொல்லக்கூடியவர்கள் அங்கே படிக்க வேண்டும், அங்கே பயிற்சி எடுக்க வேண்டும் என்று கட்டாயமாக்கி விபத்தில்லாத ஒரு தொழிலாக பட்டாசு தொழில் கொண்டு வர முயற்சி எடுப்பேன். இந்த சாட்சியாபுரம் பாலம் இருக்கு பார்த்தீங்களா? இப்ப அது தமிழகத்திலே ஒரு ஃபேமஸான பாலமாக இருக்கிறது. அது உங்க ஆட்சியில தான் அடிக்கல் நாட்டுனதாகவும், நீங்க தான் அதுக்கு முயற்சி எடுத்ததாகவும் சொல்றாங்க. அது குறித்த உண்மை நிலவரம் என்ன? நான் அமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு புரட்சி தலைவர் அம்மாவிடத்தில் சொல்லி முதல் 2 பாலங்களுக்கு பெர்மிஷன் கேட்டேன். விருநகர் ராமூர்த்தி ரோட்டில் உள்ள விருநகர் அரசு மருத்துவமனை பாலம், அது ஆலங்குளம் ராஜபாளையம் பாலம் 2 இருக்கு. அந்த 2 பாலமும் கெட்டி முடிக்கப்பட்டு விட்டது. அம்மாவுடைய காலத்திலேயே வந்து அது பணி முடிக்கப்பட்டு விட்டது. எடப்பாடியார் காலத்தில் திறந்து வைக்கப்பட்டது. எடப்பாடியார் காலத்திலே 3 பாலங்களுக்கு பெர்மிஷன் கேட்டேன். ஒன்று சிவகாசி சாச்சாவரம் பாலம், சிவகாசி திருத்தங்கல் பாலம், சாத்தூர் இருக்கங்குடி பாலம், 3 பாலங்களுக்கு. மொத்தத்தில் இந்த 5 பாலங்களுக்கும் மத்திய அரசிலே ரயில்வே துறையில் போய் பெர்மிஷன் வாங்கி அந்த ரயில்வே ரோட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு மத்திய அரசினுடைய அனுமதி வேணும், ரயில்வே துறை அனுமதி வேணும். அந்த அனுமதியை போய் பெற்றது நான் தான் வாங்கி வந்தேன். அன்றைக்கு இருந்த ரயில்வே கோட்ட பொறியாளரும் நானும் டெல்லிக்கு சென்று அதை சம்பந்தமான அதிகாரிகளை பார்த்து இந்த 5க்கும் வாங்கி கொண்டது நாங்கள் தான். அந்த பாலங்களுக்கு பிள்ளையார் சொல்லி நீங்க தான். பிள்ளையார் சொல்லி அதுக்கு எல்லா முகாந்தரத்தையும் பண்ணி முடிச்சு பண்ணது நீங்க தான். அடிப்படை அதற்கு தேவையான அடிப்படை பணமும் ஒதுக்கி எல்லாம் பண்ணி வச்சு தேதி குறித்து வேலையை ஆரம்பிக்கின்ற பணி அடிக்கல் பண்ணி துவக்கி வைக்கிற நேரத்தில் கோர்ட்டில் ஸ்டே வாங்கிட்டாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த எம்எல்ஏ தான் தூண்டுதலில் தான் ஸ்டே வாங்கினாங்க. அசோகன் தூண்டுதல் தான் ஸ்டே வாங்கினது. ஸ்டே வாங்கினா அந்த பணி மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு திட்டத்துக்கு திமுக ஸ்டே வாங்குறாங்க. திமுகவும் காங்கிரஸ் சேர்ந்தா ஸ்டே வாங்குறாங்க. அப்போ நின்று போச்சு, எல்லா பாலமும் நின்று போச்சு. தேர்தல் அதுக்கப்புறம் அது ஸ்டே உடைக்க முன்னாடி தேர்தல் வந்துருச்சு. தேர்தல் வந்ததுக்கு முன்னாடி ஆட்சி மாற்றம் வந்துருச்சு. ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு முன்னாடி வந்து 4 வருஷம் அதை கிடப்பிலே போட்டாங்க. கடைசி வருஷம் நாங்கள்லாம் போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி மேடையில் அறிக்கைகள் அதெல்லாம் கொடுத்து பேசினதுக்கப்புறம் நாங்கள் கொண்டு வந்த பாலம் என்னாச்சுன்னு கேட்டதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாலம் வேலையை ஆரம்பிச்சு இப்போ திறந்து வச்சிருக்காங்க. ஒரு பாலத்தை மட்டும், இன்னும் 2 பாலம் அப்படி தான் கிடக்கு. இந்த ஒரு திருத்தங்கல் பாலத்துக்கு சும்மா பூமி பூச மாதிரி போட்டு 2 இடத்துல குழி தோண்டி வச்சிருக்காங்க. எல்லாம் நாடகம் தான். இப்போ இவங்க உண்மையிலேயே செய்கிற மாதிரி இருந்தாங்கன்னா ரிங் ரோடு நான் தான் கொண்டு வந்தேன். அதுக்கு இடமெல்லாம் எடுத்தது நான் இருக்கும்போது தான் எடுத்தது. அந்த ரிங் ரோடுக்கு 2 ரயில்வே பாலம் வருது. ஆலம்பூர் பக்கத்தில் ஒரு ரயில்வே மேம்பாலம், இங்கிட்டு ஈஞ்சார் பகுதி சைடில் வரும்போது ரயில்வே மேம்பாலம். இந்த 2 ரயில்வே மேம்பாலத்துக்கு மத்திய அரசுல அனுமதி வாங்கல. அனுமதி இன்ன வரைக்கும் அனுமதி வாங்கல. இவங்களுக்கு மத்திய அரசுல போய் அனுமதி வாங்குகின்ற வேலையை செய்யக்கூடிய அளவுக்கு அறிவார்ந்தவர்கள் யார் அங்க இருப்பதாக தெரியவில்லை. அதுக்குரிய பணிகளே அங்க நடக்கவே இல்லை. இந்த 2க்கும் நாங்க தான் ஜெயிச்சு ஆட்சி அமைச்சு எடப்பாடி முதலமைச்சரான முன்னாடிதான் அந்த 2 பாலத்துக்கும் வாங்கணும். ஆகும்போது இந்த ஒட்டுமொத்த பாலங்களுக்கும் பெர்மிஷன், ரயில்வேல பெர்மிஷன் வாங்கி பாலம் வருவதற்கு ஊன்றுகோலாக உதவியாக அதற்கு தூணாக அடிக்கோல் நாட்டியவன் கேடி ராஜேந்திர பாலாஜிக்கு நான் தான். அதிமுக அரசு தான், எடப்பாடியார் தான் செய்தார்.
அதை மாற்றி ஆட்சி மாற்றத்துக்கு பின்பு இன்னைக்கு மருத்துவக் கல்லூரி அதிமுக ஆட்சியில் 400 கோடி ரூபாய்க்கு கொண்டு வந்தோம். நாங்க தான் எடப்பாடி தான் அடிக்கல் நாட்டினார், மத்திய அமைச்சர் வந்தாங்க அடிக்கல் நாட்டினாங்க. நான் தான் அதுக்கு ஏற்பாடு பண்ணேன். மொத்தம் 11 மருத்துவக் கல்லூரிகள். 11 மருத்துவக் கல்லூரியிலும் எங்களுடைய விருதுநகர் மாவட்ட மருத்துவக் கல்லூரி இது வரைக்கும் இந்தியாவிலே எந்த முதல்வரும் கொண்டு வராத அளவு 11 மருத்துவக் கல்லூரி ஒரே ஆண்டுல கொண்டு வந்த சாதனை வந்து ஊபியில இருக்கக்கூடிய பிஜேபி அரசு கூட கொண்டு வரல. அதை கொண்டு வந்து ஒரு திறமைசாலி, ஒரு சாமானியன்னு சொல்லக்கூடிய எடப்பாடியார் தான் கொண்டு வந்து சாதிச்சாரு. அதுல சிவகாசி எங்களுடைய விருதுநகர் மாவட்டத்திற்கு விருதுநகர்ல வந்து ஒரு 75 ஆண்டு கால கனவு மெடிக்கல் கல்லூரி வரணும்னு. அது அந்த என்கேஜ் 7 என்று சொல்லக்கூடிய என்கேஜ் 7 நான்குவழி சாலையில அந்த இதை போட்டோம். 24 ஏக்கர் இடம் வந்து 5 நட்சத்திர ஹோட்டல் மாதிரி இருக்கு, ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கு. அங்க உள்ள அரசு மெடிக்கல் கல்லூரி மருத்துவமனையெல்லாம் டாப் மருத்துவமனையா கொண்டு வந்திருக்கும் இருக்கிறது. இன்னைக்கு விருதுநகர் மாவட்ட மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமா இருக்கு. அதையெல்லாம் செஞ்சது அதிமுக ஆட்சியில தான். 4 ஆர்ட்ஸ் காலேஜ் கொண்டு வந்தோம். சிவகாசியில ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ், சாத்தூர்ல ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ், அருப்புக்கோட்டையில ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ், சிலித்தூர் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ். ஆர்ட்ஸ் காலேஜ்னா ஆண் பெண் இருபாலர் 23 ஆர்ட்ஸ் காலேஜ் கொண்டு வந்தா சொல்றாங்க. அதுல 4 விருதுநகருக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க. இங்க கொண்டு வந்தோம். 4 ஆர்ட்ஸ் காலேஜை விருதுநகருக்கு வாங்கி கொடுத்தோம். ஒரு மெடிக்கல் காலேஜ், பாலிடெக்னிக் 16. செவ்வாய் தொழில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 16 கால்நடை கிளைநிலையங்கள் கொண்டு வந்தேன். 10 கிளைநிலையங்களை மருந்துகளை மாற்றினேன். இவ்வளவெல்லாம் பண்ணியிருக்கோம். இவ்வளவெல்லாம் பண்ணி ஒண்ணுமே செய்யாம, ஒரு துரும்ப கூட எடுத்து போடாம, ஒரு துரும்ப கூட எடுத்து எந்த மக்களுக்காக உதவி செய்யாத ஒரு ஆட்சியாகத்தான் திமுக ஆட்சி. காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் இவர்கள் இங்கே இருந்தார்கள். இவர்கள் மேடை ஓட்டு பேசுவதற்கு எந்த விதமான சொல்வதற்கு எந்த சாதனையும் இல்லை. ஆகவே இவர்கள் படு வீழ்ச்சியை சந்திப்பார்கள் இந்த தேர்தலில். அதே போல இப்ப மருத்துவக் கல்லூரினோட தான் ஞாபகத்துக்கு வருகிறது. அதுல வந்து ஒருத்தர் சொன்னார், நான் நீட் தேர்வை ரத்து செய்வேன் கொஞ்ச நாளா நாடகம் போட்டுட்டு இருந்தார். உதயநிதி அவர்கள் அது மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அதே வேளையில எடப்பாடி அதை வந்து 7.5% இடஒதுக்கீட ரொம்ப வந்து அதை வந்து ஃபோர்சிபிளா அதை கொண்டு வந்தாருன்னு சொல்றாங்களே, அதோடைய பின்னணி என்ன? நீட் தேர்வு ரத்து செய்வோம்னு சொல்லி தான் போன வட்டம் திமுக தேர்தல் வாக்குறுதி சொல்லி தான் ஓட்டு கேட்டு வந்துச்சு. மாணவர்கள்லாம் நீட் தேர்வு ரத்துன்னா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைச்சு தான் வந்து அதுக்கு அவர் கொஞ்சம் மாணவர்கள் ஓட்டு போட்டாங்க. லட்சக்கணக்கான பேர் ஓட்டு போட்டாங்க. அந்த மாணவர்களை ஏமாற்றி நீட் ரத்தே ஆகலை. ஏன்னா நீட்டு வந்து ரத்து செய்யப்படாது, அது சுப்ரீம் கோர்ட்டுடைய உத்தரவுன்னு சொல்லி அதற்காக வாதாடியது யாருன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சிதம்பரம், முன்னாள் மத்திய அமைச்சருடைய மனைவி நளினி சிதம்பரம் தான் அதுல அந்த கேஸ்ல நீட் தேர்வு வேணும்னு சொல்லி வாதாடின மிகப்பெரிய சீனியர் லாயர். ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க, நீட் ரத்தெல்லாம் இனிமேல் நடக்காது, இந்தியாவில் நடக்காது, நீட்டில் வெற்றி பெற்றால்தான் இனிமேல் நடக்கும்னு சொல்லி பேசிட்டாங்க. அதற்கு பின்னாடி ஸ்டாலின் ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து வெற்றி பெற்றாரு. வெற்றி பெற்ற நீட்டை வந்து எப்பயும் போல எல்லா வாக்குறுதியும் மறந்தது மாதிரி நீட்டையும் சத்தமெல்லாம் மறந்துட்டாரு. அது ஒருவுக்கு முடிஞ்சு வச்சு. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க? அந்த 7.5 இடஒதுக்கீடு கொண்டு வரதுல பெரிய சிக்கல்கள் இருந்ததாகவும் அதை எடப்பாடி அருமையா ஹேண்டில் பண்ணதாகவும் சொல்றாங்க. நீட்ல வெற்றி பெறக்கூடியவர்களே அரசு மெடிக்கல் கல்லூரிக்கு போகின்ற நேரத்தில் அவருடைய செயற்கை விவரத்தை பார்த்தாரு. அதுல வந்து அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் 8 சீட்டு 7 சீட்டு தான் வந்தாங்க. அரசு பள்ளியில படித்து வந்த மாணவர்கள் நீட்டில வெற்றி பெற்றாலும் அவர்களுக்கு சீட்டு கிடைக்கல. அதுல நீட்ல குறைஞ்ச மதிப்பீட்டுல வராங்க. 400 வாங்க வேண்டிய 300 வாங்குறாங்க. குறைஞ்ச மதிப்பீட்டுல இருந்தாலும் அவங்களுக்கு சீட்டு இடஒதுக்கீட்டு அந்த ஏழை மாணவர்களுக்கு கிடைக்கல. அதற்கு என்ன செஞ்சாரு? 7.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்களுக்கு நீட்டில் வெற்றி பெற்றால் 7.5% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற ஒரு அரசாணையை வெளியிட்டு அங்கே படிக்கின்ற மாணவர்களுக்கு தேவையான கல்வி கட்டணத்தையும் அரசே ஏற்கும் என்ற ஒரு அறிவிப்பு இன்றைக்கு எடப்பாடியாரை மாணவர் சமுதாயத்தின் மத்தியிலே இன்றைக்கு நீட்டால் பாதிக்காமல் இருப்பதற்காக அந்த மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு எடப்பாடி கொடுத்த ஒரு அற்புதமான போனஸ் தான் அந்த 7.5% இடஒதுக்கீடு. இது வந்து ஒரு வரலாற்று தலைவர் செய்த சாதனை. அதுல வந்து இந்தியாலேயே யாருமே செய்யாத அளவுக்கு இது ஒரு நாள் சட்டமன்றம் கூடுது, எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறோம், கவர்னர் ஏதோ ஒப்புதல் கொடுக்கல, அமைச்சர்கள் இருக்கோம், எம்எல்ஏக்கள் இருக்காங்க, யாரும் கோரிக்கை வச்சு சட்டமன்றத்தில் பேசவும் இல்லை, அதுக்கு முன்னாடி அறிக்கை கொடுக்கவும் இல்லை. ஆனா சட்டமன்றத்தில் எதிர்த்து 110 விதியில அவர் சொல்றாரு, அதை விவாதத்துக்கு விடுறாங்க, அதுல ஓட்டெடுப்பு நடத்துறது, ஜெயிச்சு வருது, தீர்மானத்தை கொண்டுறாரு. அதை அரசாணை வெளியிடுறதுக்கா கவர்னர் ஒப்புதலுக்கு போகுது, கவர்னர் ஒப்புதல் கொடுக்கல. இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குதுல்ல, கவர்னர் ஒப்புதல் கொடுக்க மாட்டேங்கிறாரு. பழையபடியும் போய் ஒப்புதலுக்கு பழையபடியும் போய் கேட்க ஆள் அனுப்புறாரு. அமைச்சர்களை போய் கேட்கிறோம், ஒப்புதல் கொடுக்கல. சீனியர் அமைச்சர்கள் போய் கேட்கறாங்க, ஒப்புதல் கொடுக்கல. பார்த்தாரு, ஒரு வாரம் கழிச்சு அணைஞ்சாரு, தனக்கே இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி
அரசாணை வெளியிட்டார். வீட்டோ பவர். ஆமா, வீட்டோ பவர் அரசாணை வெளியிட்டதுக்கு அப்புறம் பதறி போன கவர்னர் 3 நாள் கழிச்சு ஒப்புதல் கொடுக்குறாரு. இந்தியாவிலே இதுதான் முதல் இதுதான் நடைமுறை. அதவே வந்து இப்ப தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காரு, 7.7% இட ஒதுக்கீடு 10% உயர்த்தி கொடுப்பீங்க. இது மாணவர் சமுதாயத்தின் மத்தியில மருத்துவக் கல்லூரி படிக்க வேண்டும், டாக்டர் ஆக வேண்டும் என்று எண்ணுகின்ற கிராமப்புறத்தில் படித்த ஏழை எளிய மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆகவே வந்து சமூக நீதியினுடைய வெளிப்பாடாக, சமூக நீதியுடைய காவலனாக, சமூக நீதியுடைய சிந்தனையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் என்று சொன்னால் அது எடப்பாடியார் தான். ஆகவே தான் நான் எழுதிய ஒரு கதை கூட அவருடைய வரலாறு எழுதுகின்ற பொழுது தமிழக அரசியல் வரலாற்றை எழுதிய ஒரு புத்தகத்தை வெளியிட்டேன். அதில் சமூக நீதியை காத்த காவலர் எடப்பாடியார் என்ற ஒரு புத்தகம் போன மாசம் வெளியிட்டேன். அது எடப்பாடியார் வெளியிட்டார். அது கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட பதிப்புகள் வெளியே போயிருக்குது. ஆன்லைன்ல புக் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. அதுல படிச்சு பார்த்தா அதிமுக எம்ஜிஆர் காலத்துல இடஒதுக்கீடு என்ன செய்யுது, அம்மா காலத்துல இடஒதுக்கீடு என்ன செஞ்சது, எடப்பாடி காலத்துல இடஒதுக்கீடுக்காக என்ன செஞ்சார், ஏழை மக்களுக்காக, கல்விக்காக, பொருளாதாரத்துக்காக, அவங்க மேம்பாட்டுக்காக என்னென்னலாம் அதிமுக 53 வருஷத்துல செஞ்சிருக்கு அந்த பட்டியல் கூட நான் புத்தகத்துல வந்த மாதிரி. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை. திமுக இடஒதுக்கீடை பத்தி பேசுது, பெரிய அறிவாளி நினைச்சு பேசுவாங்க. ஆனா திமுக இடஒதுக்கீடுக்காக ஒரு கல்லை கூட எடுத்து போடல. 1980 இடஒதுக்கீடு 50% உயர்த்தியதற்காகத்தான் எம்ஜிஆருடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டது, தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. இது உண்மை. அந்த இடஒதுக்கீடு கொண்டு வந்த 16ஆம் நாள் ஆட்சியை கலைக்கிறாங்க இந்திராந்தி அம்மா. அதுக்கு பின்னணியா இருந்தது கலைஞர், கருணாநிதி இருந்தாரு. ஆனா காரணம் உண்மையான, அதுக்கு காரணம் எம்பி தோத்துறான்னு சொன்னா அதெல்லாம் கிடையாது. அதுக்கு உண்மையான காரணம் இடஒதுக்கீடு இந்திய அளவிலே 50% இவர் கொண்டு வந்ததனால் அந்த நேரத்தில் அதற்கு பழி கொடுக்க இந்த ஆட்சியை எம்ஜிஆர் அதிமுக ஆட்சியை பழியாக்கப்பட்டது. அதற்கு பின்பு மீண்டும் வெற்றி பெற்று வந்தார், அது வேறு கதை. அம்மா 69% இடஒதுக்கீடு பிரச்சனை வந்த நேரத்தில் அதற்காக சட்ட போராட்டம் நடத்தி சட்ட ரீதியாக அதற்காக தீர்மானம் கொண்டு வந்து பார்லிமெண்டில் நிறைவேற்றி ஜனாதிபதி ஒப்புதலை பெற்று 9வது அட்டவணையில் வெளியேற்றிய சமூக நீதி காத்த வீராங்கனை என்ற பட்டத்தை பெற்ற அம்மா புரட்சித்தலைவி அம்மா அவர்கள். அதற்கு பின்பு சமூக நீதி பிரச்சனை வந்த நேரத்தில் ஏழை எளிய மக்கள், அடித்தட்டு மக்கள், உழைக்கின்ற மக்கள், உண்மையான பாட்டாளி தொழிலாளிகள், அந்த அவர் வீட்டு பிள்ளைகள் கல்வி அறிவிலே வளர முடியவில்லை, டாக்டர் ஆக முடியவில்லை என்ற கனவை உடைத்து நொறுக்கி அதை நனவாக்குவதற்காக 7% கொண்டு வந்து சமூக நீதியுடைய சிந்தனையை வெளிப்படுத்திய தலைவன் காவலன் எடப்பாடியார். ஆக எங்கள் தலைவர்கள், அதிமுக தலைவர்கள், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும், புரட்சித்தலைவர் அம்மாவாகட்டும், புரட்சித்தலைவர் எடப்பாடி ஆகட்டும், சமூக நீதியுடைய வழிவந்தவர்களாக இருக்கிறார்கள். இது எந்த இடத்திலும் சமூக நீதிக்கான திட்டங்களை வகுக்கவோ, சட்டங்களை போடவோ, அதற்காக போராடவோ ஒரு இடத்துல கூட திமுக கிடையாது. அதை விட ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். சமூக நீதி பிரச்சனைக்காக 69% இடஒதுக்கீடு பிரச்சனைக்காக பார்லிமெண்ட்ல தீர்மானம் வந்த நேரத்தில் மேலவையில் 3 எம்பிக்களை வைத்திருந்த திமுக அதை புறக்கணித்துட்டு வெளிநடப்பு செஞ்சு போனாங்க. ஆதரவாக, சமூக நீதிக்கு ஆதரவாக, அம்மா கொண்ட திட்டத்துக்கு ஆதரவாக, 93 நடைபெற்ற திட்டத்துக்கு ஆதரவாக வெளிநடப்பு பண்ணாங்க. ஆக சமூக நீதி சித்தாந்தத்துக்கு எதிராக செயல்பட்ட கட்சி தான் திமுக. இதையெல்லாம் வரலாற்று பதிவாக நான் பதிஞ்சிருக்கேன். இதெல்லாம் பதிஞ்சு எழுதி போட்டு அனுப்பி தவறு இருந்தா என் மேல வழக்கு போடலாம், என்கிட்ட கேள்வி கேட்கலாம், அதெல்லாம் எல்லாமே கரெக்டா இருக்கு. அது ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அதிமுக ஒண்ணுதான் மக்களுக்கான இயக்கம். அதிமுக தலைவர்கள் தான் மக்களுக்கான தலைவர்கள். மற்றவர்கள்லாம் வந்து தலைவர்களாக இந்த கட்சிக்கு இருப்பார்கள் ஒழிய மக்களுக்கான தலைவர்களாக இருக்கவே மாட்டார்கள். வெற்றி பெற்றிருப்பார்கள் ஏதாவது ஒரு தேர்தலில். ஆனால் ஆண்ட கட்சி 32 ஆண்டுகள் ஆண்ட கட்சி என்று சொன்னால் அது அதிமுக தான். அந்த பெருமை அதிமுக கட்சி தலைவர்களுக்கு தான் உண்டு. ஆகவே வந்து நீங்கள் சொல்வதை போல ஒவ்வொரு செயலிலும், ஒவ்வொரு நடவடிக்கையிலும் திமுகவுக்கு, அதிமுகவுக்கு வெகு தூரம் தொலைவுட்டு உண்டு. அதிமுக என்பது மக்களுக்காக, மக்களுக்கான நடவடிக்கையில், மக்கள் வளர்ச்சிக்கான நடவடிக்கையில், மீத்தேன் பிரச்சனையாக இருக்கட்டும், அங்கே மக்களுக்கு விரோத நடவடிக்கையில் திமுக ஈடுபட்டது ஆட்சியில் இருக்கின்ற பொழுது அதை சரி செய்தவர் எடப்பாடியார். அதுக்கு பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை எது எடுத்தாலும் விவசாயிகள் நெசவு, அது எது எடுத்தாலும் சரி, நீங்கள் மக்களுக்கான திட்டங்களைத்தான் அதிமுக முன்னிறுத்தும். மக்கள் பாதிக்கின்ற இந்த திட்டங்களை அதிமுக முன்னிறுத்தாது. ஆகவே வந்து அதிமுகவுக்கு இந்த தேர்தல் என்பது திமுகவுக்கு அதிமுக தான் போட்டி, அதிமுகவுக்கு திமுக தான் போட்டி. இதில் வெல்ல போகுது அதிமுக தான், ஆட்சி அமைக்க போகுது எடப்பாடியார் தான். இதுதான் உண்மை. அறிவிச்சிருக்காங்களா மேனிஃபெஸ்டோ, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ஏடிஎம்கேல. அதுல வந்து உங்களுக்கு இருக்கிறதுலே பெஸ்ட் அப்படின்னு எல்லாமே பெஸ்ட் தான். அதுல இருக்கிறதுலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அறிவிப்பு என்ன அறிவிப்பு? தேர்தல் அறிவிப்பு, தேர்தல் வாக்குறுதியில. தேர்தல் வாக்குறுதியில வந்து கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து நல்ல தேர்தல் வாக்குறுதி. 10,000 ரூபா ஒன்று சொல்லியிருக்காங்களே, அது ஊக்கத்தொகை, உதவித்தொகை.
தேர்தல் வெற்றி பெற்ற உடனே வந்து எடப்பாடியார் முதலமைச்சரான உடனே ஏழை எளிய மக்கள் பயன்படுகின்ற வகையில் 10,000 ரூபா ஊக்கத்தொகை, 2,000 ரூபா வந்து குடும்ப தலைவருடைய வங்கி கணக்கில் வர வைப்பது, முதியோர் பென்ஷன், உதவி பென்ஷன் 2,000 ரூபா எடுத்து கொடுப்பது, வீடற்ற ஏழைகளுக்கு வந்து வீட்டுமனை பட்டாக்கள் ஒதுக்கி ஹவுசிங் போர்டு மூலமாக வீடு கட்டி கொடுக்கின்ற திட்டம், ஏற்கனவே நிறுத்தி வச்சிருக்கக்கூடிய திட்டங்களை நிறுத்தி வைக்கக்கூடிய இது தாலிக்கு தங்கம், திருமண திட்டம், சைக்கிள், லேப்டாப் எல்லாமே கொடுக்கறது. அது போக 3 கேஸ் உணவகம் எல்லா குடும்பங்களுக்கும் இதை கொடுப்பது. ஒரு குளிர்சாதன பெட்டி ஃப்ரிட்ஜ், எப்படி மிக்சி கிரைண்டர் ஃபேன் நாங்க அம்மாவுடைய காலத்துல கொடுத்தோமோ அதே மாதிரி இப்ப ஃப்ரிட்ஜ் இன்னைக்கு முக்கியமானது. அந்த பிரிட்ஜ் வழங்குற திட்டம், இதையெல்லாம் வந்து எடப்பாடி அறிவித்திருக்கிற ஒவ்வொரு திட்டமும் சிறப்பு தான். ஆனா அத்தனையும் செய்யக்கூடிய திட்டங்களை மட்டும்தான் செய்ய முடிஞ்ச திட்டங்களை மட்டும்தான் தேர்ந்த ஓய்வற்ற IAS அதிகாரிகளை வைத்து இதையெல்லாம் செய்ய முடியுமா? நாம் திமுக போல் ஏமாற்ற முடியாது, ஆட்சிக்கு வந்த முடிச்சோம் இதெல்லாம் செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு நிறைவேற்றி அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகள் தான் இந்த வாக்குறுதிகள். அத்தனையும் செய்து கொடுப்பார். இது ஒரு அற்புதமான அரசாணைகளாக வெளிவரும். தேர்தலுக்காக பொய்யை சொல்லி உண்மைக்கு மாறான தகவலை சொல்லி மக்களை ஏமாற்றி குழப்பி ஓட்டு வாங்கி வெல்ல வேண்டும் என்ற எண்ணம் சிறிதளவு கூட இல்லை அதிமுக பொதுச் செயலர் எங்கள் தலைவர் எடப்பாடியார் கிடையாது. ஆகவே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்ற உணர்வோடு செயல்பட்டு இருக்கின்றார். நிச்சயமாக செயல்படுவார். அத்தனை வாக்குறுதிகளும் அரசாணைகளாக வெளிவரும். ஒரே ஒரு கேள்வி இறுதியாக, தனிப்பட்ட கேள்வி, எடப்பாடியார் அவர்கள்ட்ட உங்களுக்கு பிடித்த குணம் என்ன? எதையும் வெளிப்படைத்தன்மையாக பேசுது. வெளிப்படைத்தன்மையாக பேசுது. எதையும் மறைச்சு பேசுவது. எவ்வளவு பெரிய ஃப்ரெண்டா இருந்தாலும் சரிதான், எவ்வளவு சொந்தமா இருந்தாலும் சரிதான், உறவா இருந்தாலும் சரிதான், வெட்ட வெளிச்சமாக மனசுல பட்டதை வெளிப்படைத்தன்மையா பேசக்கூடிய அவருடைய அந்த வெகுளித்தனமான கிராமத்தனமான அவரது பேச்சும் நடவடிக்கையும் எனக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கே பிடிக்கும். ஆகவே தான் தலைவனாக உயர்ந்திருக்கிறார். இன்றைக்கு தலைச்சிறந்த ஒரு நிர்வாகியாக உயர்ந்திருக்கிறார். அதற்கெல்லாம் காரணம் அவருடைய அந்த கிராமத்தனமான பேச்சு தான். அது எனக்கு பிடிக்கும். வாக்காளர்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய அறிவுரை மட்டும். நீங்க வண்டி போயிட்டே இருக்கு, அவ்வளவுதான், முடிச்சிடலாம். இவ்வளவு நேரம் இந்த கேள்விகளுக்குலாம் இந்த பிஸி ஷெட்யூல்லையும் பொறுமையா இருந்து பதில் சொல்லி நிறைய விஷயங்கள், தெரியாத விஷயங்களை வந்து உங்க மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுடைய அனுபவத்தை இது காட்டுகிறது. அதிமுகவினுடைய ஆட்சி மலர எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். நன்றி சார்.